மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது விண்ணையும் சாடுவோம் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். திரு சிவன் அவர்களினுடைய அனுபவத்தில் பார்த்து சிறந்த மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார். வயதில் மூத்தவர், மிகவும் அமைதியானவர், யாராவது சிறியதாக சாதித்தாலே பெரியதாக பாராட்டக்கூடியவர். இவர் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதனால் இவரை எப்பொழுது மென்பொறியாளர் என்றுதான் அழைப்பாராம். 1957 ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியிருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் இராணுவத்துக்கு மட்டுமே அவர்கள் பயன்படுத்தினார்கள். வல்லரசு நாடுகள் அவற்றினுடைய ஆற்றலை காண்பிக்கவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம் நாட்டினுடைய அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று சிந்தித்தார். ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை கணித்து அரசுக்கு தெரிவிக்கின்றார்கள். அதனை பயன்படுத்தி அரசினால் அதற்கு ஏற்ற திட்டங்களை வகுக்க முடிகின்றது. நிலத்தில் எந்த இடத்தில் நீரின் அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை செயற்கைக்கோள் மூலம் சொல்கின்றார்கள். கடல் பகுதியில் எந்தெந்த இடங்களில் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்றும் மீனவர்களுக்கு சொல்ல முடிகின்றது. இப்போது நாம் திறன்பேசிகளை பயன்படுத்துகின்றோம். தானியக்க பனை இயந்திரம், அட்டையை பயன்படுத்தும் இயந்திரம், இதற்கெல்லாம் செயற்கைக்கோளானது பயன்படுகின்றது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முக்கிய நோக்கமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பதுதான். இதுவரை இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் 45 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்த வேண்டும். இப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு இவற்றை விண்வெளியில் நிறுவுவதற்கு குறைந்தது 4 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அதற்குள் நம்முடைய தேவைகள் 2 மடங்காக அதிகரித்துவிடும். கடல்சார் பயணத்திற்காக நேவிக் என்ற செயலியை உருவாக்கி இருக்கின்றார்கள். அனைத்து மீனவர்களுக்கும் அந்த செயலை பொருத்தப்பட்ட கருவியானது பல விதங்களில் பயன்படுகின்றது. அவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். மீன்கள் அதிகமுள்ள பகுதியை அவர்களுக்கு காட்டக்கூடிய செயலியையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இவற்றை பற்றித்தான் நம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக செயற்கைக்கோள் உருவாக்குவதில் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிறுவுவது, சந்திரயான் 1 மற்றும் சந்திரயான் 2 ஆகியவற்றினுடைய திட்டப்பணிகள், இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 110 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. நாம் செயற்கைக்கோள் உருவாக்குவதில் அடைந்த முன்னேற்றத்தினை அதனை செலுத்தும் தொழில்நுட்பத்தில் அடையவில்லை என்ற கருத்தை எப்படி பார்க்கின்றீர்கள் என்று அவரிடம் கேள்வி வைக்கப்படுகின்றது. நாம் செயற்கைக்கோள் உருவாக்குவதில் எந்தளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோமோ அதேபோல அதனை செலுத்தக்கூடிய அந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தில் ஏன் நாம் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை என்ற கருத்தினை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். இது ஒரு தவறான கருத்து. விண்வெளித்துறையில் 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை ஏற்றிச் செல்லும் ஏவு ஊர்தி,
அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று அதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருதல். இந்த 3 கூறுகளுக்கும் தேவையான அனைத்து மூலப்பொருள்களையும் தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலேயே உருவாக்கி இருக்கின்றோம். விண்வெளித்துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டது என்பதே உண்மை. நீங்கள் மேலே சொன்ன கருத்தானது மிகவும் தவறான கருத்து. ஏனென்றால் விண்வெளித்துறையில் 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. ஒன்று, செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கான தொழில்நுட்பம். 2, செயற்கைக்கோளை ஏற்றிச் செல்கின்ற அந்த ஏவு ஊர்தி. 3, அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தருகின்ற செய்திகளை பெற்று அதனை பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வருவது. இந்த 3 கூறுகளுக்குமே, இந்த 3 வகையான கூறுகளுக்கும் தேவையான அனைத்து மூலப்பொருள்களையும் தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலேயே நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். எந்த 3 வகையான தொழில்நுட்பங்கள்? ஒன்று, செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம். 2, செயற்கைக்கோளை ஏற்றிச் செல்கின்ற ஏவு ஊர்தி. 3, அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகள், அதனை பெற்று பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வருவது. இந்த 3 வகையான தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலேயே நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். விண்வெளித்துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டது என்பதுதான் உண்மையான ஒன்று என்று சொல்கின்றார். உலகிலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிறுவுகிறது. இதனை எப்படி சாத்தியப்படுத்துகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். உலகத்திலேயே இந்தியாவானது குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்ணில் நிறுவுகின்றது. இது எப்படி சாத்தியம்? தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகின்றது. குறைந்த செலவில் நிறைந்த பயனை பெறுவதுதான் சிறப்பானது. தொழில்நுட்பம் என்பது நாளுக்கு நாள் வேறுபட்டு கொண்டே இருக்கின்றது. அதிலும் சிறந்த ஒன்று மிக குறைந்த செலவில் அதிக பயனை பெறுவது என்பது. செலவை குறைப்பதில் பல வழிகள் இருக்கின்றன. தற்போது மறுபயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒருமுறை விண்வெளியில் ஏவு ஊர்தியை பயன்படுத்தி விண்ணில் செலுத்துகின்றோம் என்றால் செயற்கைக்கோளை, அது விண்ணில் சென்று நிலைநிறுத்துவதற்கு முன்னதாகவே விண்ணில் செல்லவே அதனுடைய பாகங்கள் அங்கங்கே உடைந்து கீழே விழுந்துவிடும். அவை மீண்டும் பயன்படுத்த முடியாது. ஆக ஒவ்வொரு முறையும் அந்த ஏவு ஊர்தி உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதனை அவ்வாறு செய்யாமல் ஒரு முறை விண்ணில் ஏவுகின்றோம் என்றால் அந்த ஊர்தியையே மீண்டும் மறுபயன்பாட்டிற்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது, அந்த வகையில் ஏன் அவற்றை தயாரிக்கக்கூடாது என்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சியில் நாங்கள் முதல் கட்டத்தையும் வெற்றிகரமாக கடந்து வந்துவிட்டோம். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் மறுபயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் ஏவு ஊர்திகளை உருவாக்குவதில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம். இதனை பயன்படுத்துவதன் மூலமாக ஏவு ஊர்திகளை உருவாக்கக்கூடிய செலவு என்பது குறைகின்றது. ஒருமுறை பயன்படுத்தி விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏவு ஊர்தியை மீண்டும் அடுத்த முறை பயன்படுத்துவதன் வாயிலாக செலவு குறைகின்றது. அடுத்து அதனுடைய உதிரி பாகங்கள் ஆங்காங்கே விழுந்து கிடந்து மின்சாதன குப்பைகள் என்பது உருவாகாத ஒரு நிலையானது ஏற்பட போகின்றது. ஆக இதன் வாயிலாக பல நன்மைகளானது நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. கூடிய விரைவில் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் அந்த மறுபயன்பாட்டு ஏவு ஊர்திகளை உருவாக்குவதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று திரு சிவன் அவர்கள் கூறுகின்றார். அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அவற்றின் வட்டப்பாதைகளில் நிறுவ பிற நாடுகளைத்தான் சார்ந்திருக்கின்றோம் இல்லையா என்று கேட்கின்றார்கள். அதிகளவு எடை கொண்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை
அந்த செயற்கைக்கோளுக்காக நிறுவப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வட்டப்பாதையில் சென்றமைப்பதற்கு மற்ற நாடுகளை தானே நாம் சார்ந்திருக்கின்றோம். இது உண்மையா இல்லையா என்று கேட்கின்றார்கள். உண்மைதான். கூடிய விரைவில் இந்த நிலையில் மேம்பாடு அடைந்து விடுவோம். நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் இன்னும் சில ஆண்டுகளில் அந்த நிலையிலும் நாங்கள் மேம்பாடு அடைந்து விடுவோம். ஜிஎஸ்எல்வி மார்க் 2 ஏவுகணை 2.25 டன்களிலிருந்து 3.25 டன்கள் சுமக்கும் திறன் கொண்டதாக மாற்றப்படும். அதேபோல் ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ஏவுகணையினுடைய சுமக்கும் திறன் 3 டன்னிலிருந்து 6 டன்களாக அதிகரிக்கப்படும். நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் கூடிய விரைவிலேயே இந்த நிலையிலும் நாங்கள் மேம்பாடு அடைந்து விடுவோம். ஜிஎஸ்எல்வி மார்க் 3 என்ற ஏவுகணையானது தன்னுடைய சுமக்கக்கூடிய திறன் 2.25 டன்களிலிருந்து 3.25 டன்களாக மாற்றப்படும். அதேபோல் ஜிஎஸ்எல்வி மார்க் 3 என்ற ஏவுகணையினுடைய சுமக்கும் திறன் 3 டன்னிலிருந்து 6 டன்களாக அதிகரிக்கப்படும். இவ்வாறு அதிகரிக்கும் பொழுது அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களையும் அதனுடைய வட்டப்பாதையில் நிறுவுவதற்கு மற்ற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலையானது நமக்கு ஏற்படாது என்று கூறுகின்றார். சந்திரயான் 1 நம் விண்வெளித்துறைக்கு பெரிய புகழை கொடுத்தது. சந்திரயான் 2 பணிகள் என்ன? சந்திரயான் 1 நம்முடைய விண்வெளித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புகழை கொண்டு வந்து தந்திருக்கின்றது. அதேபோன்று நீங்கள் உருவாக்கக்கூடிய சந்திரயான் 2 பணிகள் என்ன என்று கேட்கின்றார்கள். சந்திரயான் 1 என்பது நிலவினுடைய புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. சந்திரயான் 1 பணி நிலவினுடைய புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. செயற்கைக்கோளை நிலவில் இறக்குவதன் விளைவை ஆராய்ந்து பார்த்துவிட்டோம். செயற்கைக்கோளை நிலவில் இறக்கினால் என்ன விளைவு ஏற்படும் என்பதையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்துவிட்டோம். சந்திரயான் 2 பணியில் ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை நிலவின் மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த உள்ளோம். அதிலிருந்து ரோவர் எனப்படும் ஆராயும் ஊர்தி ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாக வெளிவந்து நிலவில் இறங்கி 14 நாட்கள் பயணிக்கும். பல்வேறு பரிசோதனைகளை அங்கு மேற்கொள்ளும். அதற்கான ஏற்பாடுகள் முழுவதும் முடிந்துவிட்டன. சந்திரயான் 2 நிலவில் இறங்கும் இடத்தை கூட தீர்மானித்து விட்டோம் என்று சொல்கின்றார். சந்திரயான் 1 என்பது நிலவினுடைய புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. செயற்கைக்கோளை நிலவில் இறக்குவதனுடைய விளைவையும் ஆராய்ந்து பார்த்து விட்டார்கள். சந்திரயான் 2 பணி என்னவென்றால் ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை. ஆய்வுக்காக அங்கே பயணம் செய்யக்கூடிய அந்த ஊர்தி விண்வெளியில் இறங்கி நிலவினுடைய மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த முடிவு செய்திருக்கின்றார்கள். அதிலிருந்து ரோவர் எனப்படுகின்ற ஆராயும் ஊர்தியானது ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவினால் தானாகவே அந்த செயற்கைக்கோளிலிருந்து வெளியில் வந்து நிலவில் இறங்கி 14 நாட்கள் அங்கே பயணம் செய்கின்றது. நிலவில் பல்வேறு விதமான பரிசோதனைகளை அது அங்கே மேற்கொள்ள இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவதும் முடிந்துவிட்டன. விரைவில் சந்திரயான் 2 நிலவில் இறங்கக்கூடிய இடத்தையும் கூட நாங்கள் தீர்மானம் செய்துவிட்டோம். விரைவில் சந்திரயான் 2 விண்வெளிக்கு புறப்பட தயாராக இருக்கின்றது என்று தன்னுடைய தகவலை கொடுத்திருக்கின்றார். சந்திரயான் 2 விண்வெளியில் செலுத்திவிட்டார்கள். விண்ணில் இறங்குவதற்கான அந்த ரோவர் எனப்படுகின்ற ஆராயும் ஊர்தி விக்ரம் லேண்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர்தியானது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு நிலவினுள் ஆராய்வதற்காக அங்கே இறக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆராயும் ஊர்தியானது நிலவில் விழுந்து விட்டது. இறங்குவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பாக தவறுதலாக நிலவில் விழுந்து விட்டது. அது எங்கே இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அடுத்து அதற்கான
செயல்பாடுகள், அதனை எப்படி இயக்கலாம், எப்படி அதனை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரலாம் என்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் சந்திரயான் 3 என்ற திட்டப்பணியும் நடைபெற இருக்கப் போகின்றது. இப்படி பல செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி நிலவினை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள் நம்முடைய இந்திய விண்வெளித்துறையினர். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. விண்வெளித்துறையில் உங்களுடைய எதிர்கால செயல் திட்டம் என்ன என்று கேட்கின்றார்கள். 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் எப்போதும் இருக்கும். அதனை செயல்படுத்துவதில் தீவிரமாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் என்று சொல்கின்றார். அதாவது 3 வருடம், 7 வருடம், 15 வருடம் என்று 3 வகையான திட்டங்கள் இஸ்ரோவில், இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் இருக்கின்றதாம். அந்த 3 வகையான திட்டங்களை செயல்படுத்துவதில் நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றோம் என்று சொல்கின்றார். வணிக நோக்கில் வியாபார ரீதியாக இஸ்ரோவினுடைய செயல்பாடு என்ன என்று கேட்கின்றார்கள். நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு. அதே நேரத்தில் அருகில் உள்ள நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் அனுப்புவதன் மூலம் கிடைக்கும் வருவாய் இஸ்ரோவினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும். வணிக ரீதியாக இஸ்ரோவினுடைய செயல்பாடு என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோள்களை நாமே விண்ணில் செலுத்தி நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வதுதான் இஸ்ரோவினுடைய செயல்பாடாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அருகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், அந்த நாடுகளினுடைய செயற்கைக்கோள்களையும் விண்ணில் செலுத்துவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய், அதனை இஸ்ரோவினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். மாங்காய் வியாபார குடும்பத்தில் பிறந்த நீங்கள் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறீர்கள். தற்போது இஸ்ரோவின் தலைவராக இருக்கின்றீர்கள். உங்களின் வெற்றியின் பின்னுள்ள காரணிகள் யாவை என்று கேட்கின்றார்கள். ஒரு சாதாரண மாங்காய் வியாபார குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்த நீங்கள் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இஸ்ரோவினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய வெற்றிக்கு பின்னுள்ள காரணிகள் எவை என்று கேட்கின்றார்கள். படிப்பாக இருந்தாலும் சரி, பணியாக இருந்தாலும் சரி, நான் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன். படிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, அதில் நான் என்னுடைய முழு ஈடுபாட்டினை நான் செயல்படுத்துவேன். நிதி நெருக்கடிகளுக்கிடையில் என்னை உயர்கல்வி படிக்க வைத்த என் பெற்றோர், பள்ளி ஆசிரியர்கள், தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள், இஸ்ரோவின் மூத்த அறிஞர்கள், சக பயணிகள் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றியுடையவன். கடுமையான நிதி நெருக்கடிகளுக்கிடையிலும் சரி, என்னை உயர்கல்வி படிக்க வைத்த என்னுடைய பெற்றோர், என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள், தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள், இஸ்ரோவினுடைய மூத்த அறிஞர்கள், என்னோடு பணியாற்றக்கூடிய சக பயணிகள் அனைவருக்குமே நான் என்றென்றும் நன்றியுடையவனாக இருப்பேன் என்று சொல்கின்றார். விண்வெளித்துறையில் நீங்கள் மேன்மேலும் மகத்தான சாதனைகள் படைக்க வாழ்த்துகள், நன்றி என்று கூறிவிட்டார்கள். அடுத்து நாம் காண்பது அருணன் சுப்பையா என்பவர். படத்தில் நீங்கள் முதலில் காண்பவர் அருணன் சுப்பையா என்பவர். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் இவர். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஏர்வாடி அருகில் உள்ள கோதைசேரி என்ற ஊரை சார்ந்தவர். தமிழ்நாட்டை சார்ந்தவர் இவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஏர்வாடிக்கு அருகில் உள்ள கோதைசேரி என்ற ஊரை சார்ந்தவர் இவர். இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்பொழுது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகின்றார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இவர் பணியாற்றியிருக்கின்றார். அடுத்து இரண்டாவது நாம் காண்பவர் மயில்சாமி அண்ணாதுரை என்பவர். இவர் இளைய கலாம் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார். இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம்
கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர். இதுவரை 5 முனைவர் பட்டங்களை இவர் பெற்றிருக்கின்றார். எத்தனை முனைவர் பட்டங்கள்? 5 முனைவர் பட்டங்கள், அதாவது 5 டாக்டர் பட்டம் இவர் பெற்றிருக்கின்றார். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்பொழுது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய இயக்குநராகவும் இவர் பணிபுரிகின்றார். நம்முடைய நாடு முதலாக நிலவுக்கு அனுப்பிய ஆய்வுக்களம் சந்திரயான் 1. அந்த திட்டத்தினுடைய திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் இவர். சந்திரயான் 2 திட்டத்திலும் இவர் பணியாற்றி வருகின்றார். சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை இவர் பெற்றிருக்கின்றார். தன்னுடைய அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்ற நூலாக இவர் எழுதியிருக்கின்றார். இது இவரை பற்றிய குறிப்புகளானது. மாணவ கண்மணிகளே, இதுவரை தமிழ்நாட்டில் பிறந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பல அறிஞர்களை பற்றி பார்த்தோம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி, அருணன் சுப்பையா, தற்பொழுது சிவன் போன்றவர்களை பற்றி நாம் பார்த்தோம். இவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள்தான், தமிழ் வழியில் படித்தவர்கள்தான். தற்பொழுது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணிபுரிபவர்களாக இருக்கின்றார்கள். பல சாதனைகளை நம்முடைய நாட்டிற்காக செய்து தந்திருக்கின்றார்கள். நம்மாலும் இதுபோன்று சாதனைகள் செய்ய முடியும். சாதிப்பதற்கு எவையும் தடையாக இருப்பது இல்லை. அந்த தடைகளை தகர்த்தெறிந்து கொண்டு சாதிக்க துணிவதுதான் அந்த துணிச்சல், அதுதான் நமக்கு இருக்க வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அவற்றினை தகர்த்தெறிந்து விட்டு சாதனைகள் புரிவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். புரிந்ததா மாணவர்களே? சாதிப்பதற்கு தடை ஏதும் வந்தாலும் சரி, அதனை கண்டு துவண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து விடாமுயற்சியோடு வெற்றி என்பதை நாம் பெற வேண்டும். அந்த விடாமுயற்சி நம்மிடம் இருந்தது என்றால் நிச்சயம் பல சாதனைகளை நாம் செய்யலாம். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணையவழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்தெழுதுக என்பது. இணையவழி சேவையில் இன்று முக்கிய இடம்பெறுவது வாட்ஸ்அப் என்று வழங்கப்படும் கட்செவியும் ஃபேஸ்புக் ஆகிய முகநூலும் ஆகும். வாட்ஸ்அப் கட்செவி இச்செயலியானது மிக முக்கியமான இணைய சேவையாகும். ஓரிடத்தில் நடக்கும் நிகழ்வுகளை உடனுக்குடன் நாம் விரும்பும் நபர்களுடன் பகிர்ந்து கொள்ள உதவும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய தகவல்களை உரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ள இயல்கிறது. பாதுகாப்பானதும் கூட. குழுவாகவும் இதனை அமைத்து அதன் வழி ஒரே நேரத்தில் பல பேருக்கு செய்திகளை அனுப்ப முடியும். நேரலையிலும் செய்திகளை தெரிவிக்க முடியும். பாதுகாக்கப்பட வேண்டிய தகவல்களை இப்பகுதியில் அனுப்பி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் முகநூல் என்பது உலக தகவல்களை உடனுக்குடன் அறிய வாய்ப்பளிக்கும் இடமாக அமைகிறது. உலகில் அதிகமானோர்களின் நட்பை ஏற்படுத்த வழிவகை செய்கிறது. நாம் படைக்கும் சாதனைகளை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் எளிய வாசலாய் இம்முகநூல் அமைகிறது. இந்த இணையவழி சேவையை மிக நுட்பமாய் பயன்படுத்துவது அறிவார்ந்த செயலாகும். முகநூலில் கட்டுரை, பேச்சு போன்றவற்றை பதிவிறக்கம் செய்து நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். உலகில் நடக்கும் மிக ஆச்சரியமான நிகழ்வுகளையும் சாதாரண கிராமத்தில் நடக்கும் திருவிழாக்களையும் கூட காண முடிகிறது. நம்முடைய திறமைகளை உலகுக்கு அறிவிக்கும் ஒரு மேடையாக இந்த ஃபேஸ்புக் என்ற முகநூல் நிறுவனம் செயல்படுகிறது. இந்த வினாதான் வீட்டுப்பாடம். இதில் வாட்ஸ்அப் கட்செவி என்பதனை எழுதி கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது வெண்ணையும் சாடுவோம் என்பதில் 3வது பகுதியை பற்றி பார்த்தோம். செயற்கைக்கோள் உருவாக்குவதில் அடைந்த முன்னேற்றத்தினை விட அதனை செலுத்தும் தொழில்நுட்பத்தை அடையவில்லையே
என்ற கருத்து நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது இது மிகவும் தவறான கருத்து. விண்வெளித்துறையில் 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை ஏற்றிச் செல்லும் ஏவு ஊர்தி, அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று அதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருதல். இந்த 3 கூறுகளுக்கும் தேவையான அனைத்து மூலப்பொருள்களையும் தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலேயே உருவாக்கி இருக்கின்றோம். விண்வெளித்துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டது என்பதே உண்மை. தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகின்றது. குறைந்த செலவில் நிறைந்த பயனை பெறுவதே சிறப்பானது. செலவை குறைப்பதில் பல வழிகள் இருக்கின்றன. தற்போது மறுபயன்பாட்டிற்கேற்ற ஏவு ஊர்திகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சியில் முதல் கட்டத்தையும் வெற்றிகரமாக கடந்துவிட்டோம். இன்னும் சில ஆண்டுகளில் மறுபயன்பாட்டிற்கு ஏவு ஊர்திகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்று விடுவோம். GSLV Mark II என்ற ஏவுகணை 2.25 டன்னிலிருந்து 3.25 டன்கள் சுமக்கும் திறன் கொண்டதாக மாற்றப்படும். அதேபோல் GSLV Mark III ஏவுகணையினுடைய சுமக்கும் திறன் 3 டன்னிலிருந்து 6 டன்களாக அதிகரிக்கப்படும். சந்திரயான் 1 என்பது நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. செயற்கைக்கோளை நிலவில் இறக்குவதன் விளைவை ஆராய்ந்து பார்த்துவிட்டோம். சந்திரயான் 2 பணியில் ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை நிலவின் மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த உள்ளோம். அதிலிருந்து ரோவர் என்ற ஆராயும் ஊர்தி ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாக வெளிவந்து நிலவில் இறங்கி 14 நாட்கள் பயணிக்கும். அங்கே பல்வேறு விதமான பரிசோதனைகளை மேற்கொள்ளும். இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் இருக்கின்றன. 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என்று. அதனை செயல்படுத்துவதில் தீவிரமாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். நம்முடைய நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு. அதே சமயத்தில் அருகில் இருக்கக்கூடிய நாடுகளின் செயற்கைக்கோள்களை அனுப்புவதன் வாயிலாக கிடைக்கும் வருவாய் இஸ்ரோவினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும். அருணன் சுப்பையா என்பவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குநருமாக பணியாற்றக்கூடியவர். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியிருக்கின்றார். மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் என்று அன்போடு அழைக்கப்படுபவர். இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்றிருக்கின்றார். நிலவுக்கு முதலில் அனுப்பிய சந்திரயான் 1 என்ற திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். சந்திரயான் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகின்றார். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 111 மற்றும் 112. பக்கம் எண் 111 இது தவறான கருத்து. விண்வெளித்துறையில் 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன என்பதில் ஆரம்பித்து விண்வெளித்துறையில் நீங்கள் மேன்மேலும் மகத்தான சாதனைகள் படைக்க வாழ்த்துகள், நன்றி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 117. பக்கம் எண் 117 நெடுவினா. முதல் நெடுவினா, அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணையவழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக என்பது. அதற்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றினை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.